ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு காலை அல்லது இரவு உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்காது, அதே சமயம் இது ஒரு ஹெல்தியான உணவும் கூட. இனிப்பு சுவை இல்லாத இந்த கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். இந்த அவலை நல்லா ஒரு 2-3 தடவையாவது தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அவலில் சின்ன சின்ன தூசிலாம் சில சமயம் இருக்கும், அதனால நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் விட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ரொம்ப கம்மியான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த கடுகு பொரியட்டும். கடுகு உடஞ்சதுக்கப்புறமா ஊற வச்ச அவல் சேர்த்துடலாம். அதோட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சிடலாம். இதை மூடி கூட வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷம் போல் இதை நான் மூடி வச்சுருந்தேன். இது பாருங்கள், நல்லா குழைவாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க விழுங்குறதுக்கு ஏற்றபடி நல்லா சாஃப்டாக இது ரெடி ஆகிடுச்சு. 7 மாதங்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுக்கறது தான் நல்லது. ஒருவேளை உங்கள் குழந்தைங்க இந்த கன்சிஸ்டன்சி விரும்பாட்டி இதை அப்படியே நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி குறைவான கன்சிஸ்டன்சியில் கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக மென்று சாப்பிட பழகுவாங்க. இதில் கொஞ்சமாக இப்போது 1/2 பிஞ்ச் போல் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட பாருங்கள், இவ்வளோ அளவு தான் நான் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். 7 மாத குழந்தைக்கு இவ்வளோ அளவு போதுமானது. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைக்கு எப்போவாது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதோட பேபி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.